சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, என் செல்ல பிள்ளையே, இன்று உன் வீட்டின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் இதயத்தின் கதவுகள் எனக்கு திறந்தே இருக்கின்றன. வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் என் குடும்பம் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று நீ துடிக்கும் தவிப்பு என் துவாரகமாயில் எதிரொலிக்கின்றது. உறவுக்குள் அன்பு மறைந்து வெறும் அதிகாரமும் கோபமும் மட்டுமே எஞ்சியிருப்பதாக நீ உணரும் அந்த வழியை நான் நிச்சயம் அறிவேன். உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சண்டைகள் வெறும் மனிதர்களுக்கு இடையேயானவை அல்ல, அவை கர்ம வினைகளின் வெளிப்பாடு. உன் பொறுமையை சோதிக்கவே சில உறவுகள் உன்னை தூற்றுகின்றன. நீ அன்பை கொடுக்கும்போது உனக்கு அவமானம் கிடைக்கிறதே என்று வருந்தாதே. அவர்கள் உன்னை அல்ல, உனக்குள் இருக்கும் என் பொறுமையை சோதிக்கிறார்கள். நினைவில் வை தங்கமே, இருள் அதிகமாக இருந்தால்தான் விடியல் நெருங்குகின்றது என்று அர்த்தம். குழந்தையே, நான் ஒருவன் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், மற்றவர்கள் யாரும் என்னால் மாற்ற முடியவில்லையே என்று நினைக்கிறாயா? நீ யாரையும் மாற்ற தேவையில்லை. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. உன் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக நான் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன். பிரிந்து கிடக்கும் மனங்களை ஒட்ட வைக்கும் சக்தி என்னிடம் இருக்கின்றது. உடைந்த ஒரு பாத்திரத்தை ஒட்ட வைப்பதை விட உடைந்த மனங்களை ஒட்ட வைப்பது எனக்கு எளிது. விரைவில் உன் வீட்டில் ஒரு மாற்றம் நிகழும். அதுவரை நீ மௌனமாக இரு, பதில் பேசாதே. உன் மௌனம்தான் அவர்களுக்கு பெரிய பாடமாக அமையும். பேசாத உறவுகள் நிச்சயம் பேசுவார்கள். பகையாக பார்த்தவர்கள் பாசத்தோடு தேடி வருவார்கள். உன் குடும்பத்தில் மீண்டும் விளக்கேற்றி வைப்பேன். நான் இருக்க பயமேன் தங்கமே. உன் பாரத்தை என் தோள்களில் மாற்றிவிடு. நீ நிம்மதியாக உறங்கு. உன் குடும்பத்திற்காக நான் விழித்திருக்கின்றேன். இன்று நீ சிந்தும் கண்ணீரை துடைக்க நான் வந்து விட்டேன். உன் கவலைகள் அனைத்தும் காற்றோடு போகும் நேரம் வந்துவிட்டது. உன் குடும்பம் ஒரு நந்தவனமாக மாறப்போகின்றது. இது என் சத்திய வாக்கு தங்கமே, கலங்காதே. மகளே, நீ தனியாள் இல்லை. உனக்கு பின்னால் உன் சாய் நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு, எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். சாய் குடும்ப உறவுகளுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நம்ம கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம சாய் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து பிரார்த்திச்சு சாய்பாபாவோட பாதத்தில் சமர்ப்பிப்போம். கிரேசி செல்லா அப்படின்றவங்க நேற்று அவங்களோட பொண்ணுக்கு குழந்தை வரம் வேணும் சாயப்பா அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம் சாய் குடும்ப உறவுகள், இதை கேட்டுட்ருக்க சாய் குடும்ப உறவுகள் பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம்.